Good morning, students. We shall see Unit 1 Supplementary After 20 Years, written by O. Henry. This story is based on friendship. So, you have to remember your friends and your true friendship because true friends are rare, so keep them with care. The title itself says 20 இயர்ஸ்க்கு அப்புறம் டூ ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணுறப்போ அவங்களோட த பர்டிகுலர் சுச்சுவேஷன் எப்படி இருக்கும் அண்ட் அவங்களோட எக்ஸ்ப்ரெஷன் அவங்களோட எமோஷன் இது எல்லாத்தையும் சொல்கிறது தான் இந்த ஸ்டோரி. 20 இயர்ஸ் முன்னாடி வந்த அந்த செப்பரேஷன் அண்ட் 20 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்த சேஞ்சஸ் அது எப்படி இருக்குது அப்படின்றது தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்டோரிக்கு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிளாக நம்ம நண்பன் மூவியை எடுத்துக்கலாம். அதில் அந்த ஹீரோ அண்ட் அவரோட அந்த ஃப்ரெண்ட் ரெண்டு பேரும் ப்ராமிஸ் பண்ணுவாங்க இல்லையா, அவங்களோட செப்பரேஷன். ஓகே, அதுக்கப்புறம் அவங்க மீட் பண்ணும்போது அவங்க லைஃப்பில் கிடைக்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த சேஞ்சஸ், இதே மாதிரி தான் இந்த ஸ்டோரியிலையும் நடக்குது. Time plays an important role in everyone's life. Time can change us, but we cannot change time. Time, situation, and environment. These three things can change good into bad or bad into good. இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் இந்த ஸ்டோரிக்கு ஆப்டாக இருக்கும். இந்த கான்செப்ட்ஸை பேஸ் பண்ணது தான் ஆஃப்டர் 20 இயர்ஸ்ன்ற ஸ்டோரி. இப்போ நம்ம ஆத்தர் இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு அவரோட பர்சனல் டீட்டெயில்ஸும் அண்ட் செகண்ட் பார்ட்டில் அவர் வாங்கின அவார்ட்ஸும் அண்ட் தேர்ட் பார்ட்டில் அவரோட ஃபேமஸ் ஒர்க்ஸும் பார்க்கலாம். ஓ. ஹென்ரி வாஸ் born in the year 1862 and died in the year 1910. He is a popular American short story writer. His original name is William Sidney Porter. O. Henry's prolific writing period began in 1902 in New York, where he wrote 381 short stories. He wrote one story a week for the New York World Sunday magazine for over a year. O. Henry's short story After 20 Years was first published in the Sunday edition of the New York World in 1905. The story was included in the 1906 anthology The 4 Million, and it has since been republished in many short story collections. His other popular short stories are The Gift of the Magi, The Cope and the Anthem, The Ransom of Red Chief, Retrieved Reformation, and The Third Ingredient. That's all about author introduction. Next, we will see the characters of the story. Jimmy Wells, aged 20, Bob, aged 18, tall man or plain-clothed man. That's all about the characters. When the story begins, author introduces patrolman as the first character. That means ஒரு போலீஸ் ஆஃபீஸர். ஸோ வாட் ஹி இஸ் டூயிங் தேர் அப்படின்னா, அந்த ரோந்து பணின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஒர்க்காக ஒரு இம்ப்ரெசிவான ஒரு மெஜஸ்டிக்கான வாக்கில் அவரோட ஹேண்டில் வந்து அந்த கிளப் இருக்கும் இல்லையா, அதை வச்சுட்டு வாக் பண்ணி வந்துட்டுருக்காரு. என்ன அப்படின்னா அவென்யூன்னு சொல்கிற அங்கே ஸ்ட்ரீட் இருக்கு இல்லையா, அந்த ஸ்ட்ரீட்டில் வந்து அவர் வாக் பண்ணி வந்துட்டுருக்காரு. அப்போது டைம் பார்த்தீங்க அப்படின்னா 10 o'clock ஆகிறதுக்கு கொஞ்சம் மினிட்ஸ் தான் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு நைட் டைம் அப்படின்றதுனாலையும் அண்ட் வின்டர் சீசன், அதனால் கொஞ்சம் ரெயின் வருது. ஸோ ட்ரெஸ்லிங் இருக்குது. ஸோ அந்த சுச்சுவேஷனில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பீப்புளோட சேஃப்டிக்காகவும் அங்கே எந்த கன்ஃபியூஷன் கேஸ் இருக்கக்கூடாதுன்னு அது வந்து நியூயார்க் சிட்டி. ஸோ அங்கே ஒரு ஸ்ட்ரீட்டில் நம்ம போலீஸ் ஆஃபீஸர் பேட்ரோல்மேன் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்க வாக் பண்ணி வந்துட்டுருக்காரு.
அது நைட் டைம்ன்றதுனால பீப்புள் வந்து கொஞ்சம் லெஸ் நம்பர் ஆஃப் பீப்புள் தான் வந்து அங்கே இருக்காங்க. அண்ட் ரெய்னி சீசன் அப்படின்றதுனாலையும் பீப்புளோட வாக்கிங் அங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்குது, க்ரௌடாக இல்லை. அண்ட் அவர் அப்படியே ஒரு டோர் பை டோர் செக் பண்ணிட்டு வரும்போது மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த பிஸ்னஸ் இதெல்லாம் வந்துட்டு க்ளோஸ் ஆகிருக்கு, பிஸ்னஸ் பிளேசஸ் எல்லாம் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஒரு சிகர் ஸ்டோரும் அண்ட் நைட் லஞ்ச் கவுண்டர் இது மட்டும் என்ன அப்படின்னாக்கா ஓப்பனில் இருக்குது. அங்கே வந்து லைட் வெளிச்சம் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி வேலை ஆத்தர் அப்படியே வாக் பண்ணி அவரோட டியூட்டியில் ரொம்ப சின்சியராக எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு வந்துட்டுருக்காரு. அப்போது திடீர்னு ஒரு மிட்வே வருது. ஸோ அந்த மிட்வேயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிளாக் ஒன்று, ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பிளாக் ஒன்று இருக்குது. ஸோ அங்கே இந்த போலீஸ்மேன் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா கொஞ்சம் ஸ்லோ பண்ணுறாரு, அவரோட வாக்கை வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணுறாரு. வை? பிகாஸ் தேர் வாஸ் ஒன் ஹார்ட்வேர் ஸ்டோர். ஸோ அந்த ஹார்ட்வேர் ஸ்டோர் வந்து கொஞ்சம் அந்த பிளேஸ் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்குது. அங்கே வந்து ஒன் மேன் இஸ் லீனிங். ஓகே, ஸோ கொஞ்சம் சாஞ்சு நின்றுட்டுருக்காரு. ஸோ அதை பார்த்தோன்னே இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவரோட வாக்கை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு அண்ட் அந்த ஒரு ஸ்ட்ரேஞ்ச் மேன் நின்றுட்டுருக்கார் இல்லையா, அவரை வந்து அப்ரோச் பண்ணி இந்த போலீஸ் ஆஃபீஸர் போகிறாரு. எதுக்கு அப்படின்னா சில என்கொயரி பண்ணுறக்கு அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து அங்கே போகிறாரு. பிகாஸ் இந்த நைட் டைமில் என்ன வாட் யூ ஆர் டூயிங் ஹியர் அப்படின்னு சொல்லி அவரை கொஸ்டின் பண்ணுறதுக்காக அவர் அப்ரோச் பண்ணுறாரு. When the policeman approached to ask question about the stranger, before that the stranger replied something. What did he reply means, sir, here there is no problem, just I am standing for my friend, we had an appointment 20 years before அப்படின்றத அவர் வந்து இமீடியட்டாக சொல்கிறாரு. even though the police officer didn't ask any question, that stranger replied this one. And the stranger is telling என்ன அப்படின்னா, சார் லாங் இயர்ஸ் அகோ இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு, அதனோட நேம் பார்த்திங்கன்னா பிக் ஜோ பிராண்டிஸ் ரெஸ்டாரண்ட். பட் இப்போ இது ஒரு ஸ்டோராக இங்கே சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஸ்ட்ரேஞ்சர் சொல்கிறாரு. அதை கேட்டதும் அந்த போலீஸ் ஆஃபீஸர் என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா, எஸ் 5 years ago it was a restaurant but now it has been changed as store அப்படின்னு ரிப்ளை பண்ணுறாரு. உடனே அந்த ஸ்ட்ரேஞ்சர் ஒரு மேட்ச் பாக்ஸை எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா சிகர் அவரோட மவுத்தில் வச்சு அப்படியே லிட் பண்ணுறாரு. அப்படி அவர் லிட் பண்ணும்போது இந்த போலீஸ் ஆஃபீஸர் அந்த லைட் வரும் இல்லையா, அதில் அவரோட ஃபேஸை வந்து பார்க்குறாரு. அவரோட ஃபேஸ் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்கொயர் ஃபேஸாக இருக்குது, அந்த ஷேப்பில் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. அண்ட் பார்த்திங்கன்னா அவரோட ரைட் ஐப்ரோ இருக்கு இல்லையா, அந்த ரைட் ஐப்ரோக்கு பக்கத்தில் ஒரு ஒயிட் ஸ்கார் ஒன்று இருக்குது. அண்ட் அது இல்லாமல் அவரோட ஸ்கார் பின்னில் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னாக்க ஒரு டைமண்ட் வந்து இருக்குது. ஸோ இதை பார்த்து அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து இவரோட ஃபேஸையும் அண்ட் இவரோட ஃபுல் அப்பியரன்ஸையும் நோட்டீஸ் பண்ணுறாரு. அப்போது அந்த ஸ்ட்ரேஞ்சர் போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. 20 years ago சேம் நைட், இந்த டேயில் இதே நைட் டைமில் இந்த 10 o'clock டைமில் அவரும் அவரோட ஃப்ரெண்டும் ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பற்றி இப்போது அந்த போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட அந்த ஸ்ட்ரேஞ்சர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அந்த ரெஸ்டாரண்ட் சொன்னேன் இல்லையா, பிக் ஜோ பிராண்டிஸ் ரெஸ்டாரண்ட், அதில் 20 years முன்னாடி இவரும் இவரோட ஃப்ரெண்ட் ஜிம்மி வெல்ஸ் அப்படின்றவரும் எவ்வளோ ஹாப்பியாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இந்த நியூயார்க் சிட்டியை ஃபுல்லாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு பிரதர்ஸ் மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, ஃபுல்லாக சுற்றி வந்திருக்காங்க. 20 years முன்னாடி அந்த ஸ்ட்ரேஞ்சரோட ஏஜ் வந்து 18 இருந்திருக்கு. அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்கிற அந்த ஜிம்மி வெல்ஸோட ஏஜ் வந்து 20 இருந்திருக்கு. ஸோ அப்போது இவங்க 2 பேரையும் அங்கே நியூயார்க் சிட்டி ஃபுல்லாக என்னென்னு சொல்லுவாங்களாம், பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அந்த அளவுக்கு அவ்வளோ க்ளோஸாக அவ்வளோ அட்டாச்மெண்ட்டோடு அவங்க வந்து அங்கே இருப்பாங்க. ஆஃப்டர் தட் அவங்களோட கெரியரை சூஸ் பண்ணுற ஒரு டைம் வந்தது. சின்ன வயசுலேருந்து ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் இப்போது வந்து அவங்களுக்கு அந்த சர்டைன் ஏஜ் வந்துருச்சு இல்லையா, இப்போ அவங்க கெரியரை வந்து அவங்க வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த ஸ்ட்ரேஞ்சர் வந்து தன்னை என்னென்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு இப்போ அப்படின்னா பாப். அவரோட நேம் வந்து பாப்.
ஒரு பெஸ்ட் கெரியர் கிடைக்கணுன்றதுக்காக வெஸ்ட்டை நோக்கி ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாரு. அண்ட் ஏன்னா ஹீ நீட்ஸ் சம் சொஃபஸ்டிகேஷன் அண்ட் ரிச் லைஃப். அதனால் அந்த சொஃபஸ்டிகேஷனுக்காக வெஸ்ட்டு போனால் தான் வந்து சேலஞ்சிங்காகவும் நல்ல ஒரு ரிச் லைஃப் நமக்கு வந்து ஒரு ப்ராஸ்பரஸான லைஃப் கிடைக்கும் அப்படின்றதுக்காக அவர் வெஸ்ட்டு போக டிசைட் பண்ணுறாரு. பட் நம்ம ஜிம்மி வெல்ஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவருக்கு ஹெவனாக இருக்கிறது அவரோட நேட்டிவான நியூயார்க் தான். ஸோ அதனால் அந்த நியூயார்க்லேயே வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு பெஸ்ட்டு ஜாப் வாங்கி அங்கேயே இருக்கணும் அப்படின்னு அவர் நினச்சார். ஸோ அதை தான் அவர் வேர்ல்டாகவும் நினச்சார். அதனால் நியூயார்க்கை விட்டு அவர் வரல அப்படின்னு சொல்லி பாப் கிட்ட சொல்லிடுறாரு. ஸோ அங்கே தான் அவங்களுக்கு அந்த செப்பரேஷன் அப்படின்றது வருது. ஸோ at the age of 18 பாபுக்கு அண்ட் ஜிம்மி வெல்ஸ்க்கு 20. அப்போது அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு ப்ராமிஸ் பண்ணிக்கிறாங்க. என்ன ப்ராமிஸ் அப்படின்னா, 20 இயர்ஸ்க்கு அப்புறம் இதே சேம் டைமில் இதே பிளேஸில் நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, எந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும் வேறெவர் we have to meet அப்படின்ற ஒரு அப்பாயின்மெண்ட் வந்து அக்ரிமெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் இதை கேட்ட அந்த போலீஸ்மேன், ஓகே, திஸ் இஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங், இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் டு ஹியர் யுவர் ஃப்ளாஷ்பேக் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து உங்களோட செப்பரேஷனுக்கு அப்புறமா ஏதாவது மறுபடியும் கான்வர்சேஷன் இல்லை மீட்டிங் அந்த மாதிரி இருந்ததான்னு கேட்குறாங்க. இல்லை ஒரு 1 or 2 இயர்ஸ் வந்து ஸ்மால் கான்வர்சேஷன் எங்களுக்குள்ளே கம்யூனிகேஷன் இருந்தது. அண்ட் ஆஃப்டர் தட் வி குடின் கம்யூனிகேட் அப்படின்னு அந்த ஸ்ட்ரேஞ்சரான பாப் வந்து போலீஸ்மேன் கிட்ட சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டாக ஜிம்மி வெல்ஸோட கேரக்டரை பாப் வந்து சொல்கிறாரு. ஜிம்மி வெல்ஸ் வந்து இஸ் அ வெரி ஆனஸ்ட், லாயல் அண்ட் சின்சியர் அண்ட் அ வெரி குட் ஃப்ரெண்ட் இப்படியெல்லாம் அவரை பற்றி சொல்கிறாரு. எந்த ஜாபாக இருந்தாலும் அதை பர்ஃபெக்டாக கரெக்டாக அவன் வந்து முடிப்பான். அப்படிப்பட்ட ஒரு பர்சன் என்னோட ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. ஸோ ஐ ஹாவ் ட்ராவல்டு ஃப்ரம் 1000 miles. வை பிகாஸ் ஆஃப் ஆர் ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ அவ்வளோ ஸ்ட்ராங்கானது எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப். அண்ட் என் ஃப்ரெண்டும் வந்து அவ்வளோ ஆனஸ்டான ஃப்ரெண்டு. டெஃபினட்டாக அவன் இந்த வேர்ல்டில் எங்கே இருந்தாலும் என்னை மீட் பண்ண வருவான் அப்படின்ற அந்த கான்ஃபிடென்ஸ் எனக்கு இருக்குது, அந்த ஃபெய்த் எனக்கு இருக்குது. அதனால தான் நானும் 1000 miles க்ராஸ் பண்ணி இங்கே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். பாப் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, அவரோட அந்த சொஃபஸ்டிகேஷன், அந்த ரிச்சான அந்த லைஃப்பை வந்து ஷோ பண்ணுன்றதுக்காக என்ன பண்ணுறாரு, நெக்ஸ்ட்டாக அவர் ஒரு வாட்ச் இருக்குது. அந்த வாட்சோட லிட் பார்த்தீங்கன்னா டைமண்டால் ஆன லிட்டாக இருக்குது. ஸோ அதை அப்படியே எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி அவரோட வாட்சில் டைமை பார்க்குறாரு. பார்த்துட்டு 10 ஆக இன்னும் 3 minutes தான் இருக்குது அப்படின்றதையும் அவர் வந்து சொல்கிறார். நாங்கள் இதே இடத்துல இருந்த அந்த ரெஸ்டாரண்ட்டில் 10 o'clock தான் 20 years முன்னாடி பிரிஞ்சு போனோம். ஸோ இங்கே சேம் பிளேஸில் இப்போ நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். டெஃபினட்டாக என் ஃப்ரெண்டு வந்து வருவான் அப்படின்ற அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்ட்டு சொல்லிகிட்ருக்காரு. அப்போது அந்த போலீஸ் மேன் என்ன கேட்குறாரு அப்படின்னா, உங்களுக்கு வெஸ்ட் எப்படி இருந்துச்சு, அது உங்களுக்கு என்ன மாதிரியான லெசன் டீச் பண்ணுச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. வெஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப கொஞ்சம் ஹெவியான காம்படிஷன் தான். அந்த காம்படிஷனில் நான் ரொம்ப வந்து சின்சியராக ஒர்க் பண்ண வேண்டி இருந்துச்சு. அப்போ தான் வந்து என்னோடய காம்படிட்டர்ஸ்க்கு ஈக்குவலாக நான் இருக்கிற மாதிரி இருந்தது. ரொம்ப ரிச்சான ஒரு லைஃப்பில் நான் இருக்கேன் அப்படின்றத அவர் சொல்லிடுறாரு. அண்ட் தென் திரும்ப தன்னோட ஃப்ரெண்டு ஜிம்மி வெல்ஸை பற்றி சொல்கிறாரு. அவர் வந்து இந்த நியூயார்க் சிட்டிலேயே இருக்கிறதுனால இங்கே வந்து அந்தளவுக்கு காம்படிஷன் இருக்காது. பட் காம்படிஷன் இல்லை அப்படின்னாலும் ஜிம்மியும் ரொம்ப ஷார்ப் மைண்டடான பர்சன், ஹார்ட் ஒர்க்கர் அப்படின்றத அங்கே சொல்கிறாரு. இப்போது அந்த போலீஸ் ஆஃபீஸர், ஓகே, ஐ ஹாவ் டு டூ மை டியூட்டி அண்ட் ஸோ ஐ ஹாவ் டு மூவ் நவ் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு, ஹி இஸ் மூவிங் வித் ஹிஸ் ஸ்டிக். அந்த ஒரு இது லத்தி வச்சுருப்பார் இல்லையா, அதை எடுத்துகிட்டு அவர் வந்து அப்படியே அந்த ஸ்டிக்கை இங்கேயும் அங்கேயும் செக் பண்ணிகிட்டே போகிறாரு. ஸோ இப்போ டைம் 10 o'clock ஆகிடுச்சு. உங்கள் ஃப்ரெண்ட் வருவார் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்க. ஸோ ஐ ஹாவ் த சேம் ஹோப், பட் ஐ ஹாவ் டு டூ மை டியூட்டி அப்படின்ட்டு ஹீ இஸ் லீவிங் தட் பிளேஸ். அப்போது பாப் என்ன ரிப்ளை பண்ணுறாரு அப்படின்னா, எஸ் பாபி, இந்த என் ஃப்ரெண்டுக்காக நான் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா half an hour கூட நான் வெயிட் பண்ணுவேன். பிகாஸ் நான் வந்து 1000 miles வந்து க்ராஸ் பண்ணி வந்திருக்கேன். ஸோ டெஃபினட்டாக வந்து ஜிம்மி வெல்ஸ் இப்போது இஃப் ஹீ இஸ் அலைவ் ஹீ வில் கம் அண்ட் மீட் மீ இன் திஸ் பிளேஸ். ஸோ ஐ ஹாவ் டு வெயிட் ஃபார் another half an hour அப்படின்றத அங்கே சொல்கிறாரு.
அந்த போலீஸ் ஆஃபீஸரும் குட் நைட் சொல்லிவிட்டு அந்த பிளேஸில் இப்போது கிளம்பி போயிட்டே இருக்கார். அப்போது பார்த்தீங்கன்னா கிளைமேட் வந்து இன்னமும் என்ன அப்படின்னா கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக வின் வருது, ட்ரிஸ்லிங் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. அண்ட் அந்த சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா பீப்புள் எல்லாமே அங்கே வாக் பண்ணுற பீப்புள் எல்லாம் அவங்களோட அந்த காலரை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட் பண்ணி விட்டுட்டு வாக் பண்ணி போயிட்டுருக்காங்க. இப்போ ரொம்பவே லெஸ் நம்பர் ஆஃப் பீப்புள் தான் வந்து அங்கே இருக்காங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கான்ஃபிடென்ஸ் லெவல் குறைஞ்சிட்டே வருது நம்ம பாப்புக்கு. டைம் போயிட்டே இருக்கே, நான் வேறு 1000 மைல்ஸ் க்ராஸ் பண்ணி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிக்கிட்டே வந்து அவரோட சிகரை வந்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இன்ஹேல் பண்ணிகிட்டு இருக்கார். அப்படி ஒரு 20 மினிட்ஸ் அவர் வந்து அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கிறப்போ ஒரு டால் மேன் லாங் ஓவர் கோட் வியர் பண்ணிவிட்டு வித் காலரோட எங்கே அப்ரோச் பண்ணி வராரு அப்படின்னா இந்த ஸ்ட்ரேஞ்சர், அதாவது பாபை அப்ரோச் பண்ணி வராரு. ஸ்ட்ரெயிட்டாக பாப் கிட்ட போய் இஸ் தட் யூ பாப் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்குறாரு. இமீடியட்டாக பாபும் இஸ் இட் ஜிம்மி வெல்ஸ் அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக அப்படியே ஒரு ஷவுட்டிங் வாய்ஸில் ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட, ஏன்னா 20 இயர்ஸ் கழித்து மீட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா, அப்போது அந்த எக்ஸைட்மெண்ட்டோடு அவங்க வந்து பார்க்குறாங்க. ஸோ இட்ஸ் காட்ஸ் கிரேஸ், காடோட பிளெஸ்ஸிங்னால தான் நம்ம இங்கே மீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஹேண்டு இருக்கு இல்லையா, அதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அப்படியே கிராஸ் பண்ணிக்கிறாரு அந்த நியூவாக வந்த டால் மேன். ஸோ அந்த எக்ஸைட்மெண்ட்டோடையே 20 இயர்ஸுங்கிறது எவ்வளோ பெரிய லாங் கேப் இல்லையா அப்படின்ட்டு அந்த நம்ம டின்னர் சாப்பிட்டோம் இல்லையா அந்த பிக் ஜோ பிராண்டேஸ் ரெஸ்டாரண்ட், அதை பற்றியெல்லாம் நம்ம இப்போ அதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணுறோம், அதெல்லாம் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி அந்த ஃப்ளாஷ்பேக்கை வந்து அவங்க பேசிகிட்டு இருக்காங்க அந்த எக்ஸைட்மெண்ட்டோட. ஸோ இப்போ அந்த ரெஸ்டாரண்ட் இருந்தால் நம்ம என்ன பண்ணியிருக்கலாம், இன்றைக்கி நம்ம இங்கே டின்னர் சாப்பிட்டு இருந்திருக்கலாம், பட் அது இப்போ இங்கே இல்லாமல் போச்சு அப்படின்னு அந்த சேஞ்சஸ் பற்றியெல்லாம் பேசுகிறாங்க. அண்ட் அந்த டால் மேன் இருக்கார் இல்லையா, அவர் என்ன கேட்குறாரு, தட் மீன்ஸ் ஜிம்மி வெல்ஸ் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் ஆன அந்த பர்சன் என்ன கேட்குறாரு அப்படின்னா, வெஸ்ட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு பாப் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு பாப் ரிப்ளை பண்ணுறாரு, இட் ஹாஸ் கிவன் மீ எவ்ரி திங், நான் ரொம்ப சொஃபஸ்டிகேஷனோட நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், எனக்கு வெஸ்ட் நிறைய திங்ஸ் வந்து ஆஃபர் பண்ணிச்சு அப்படின்றத சொல்கிறாரு. பாப் உடனே என்ன சொல்கிறாருன்னா, இந்த 20 இயர்ஸ் கேப்பில் நீ இவ்வளோ ஹைட்டாக இவ்வளோ ஒரு டால் மேனாக வந்திருப்பேன்னு நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு ஜிம்மி வெல்ஸ் அப்படி என்ன ரிப்ளை பண்ணுறாரு, தட் மீன்ஸ் அந்த டால் மேன் என்ன ரிப்ளை பண்ணுறாரு அப்படின்னாக்க, எஸ் அந்த டைம் வந்து என்ன பண்ணும், இட் வில் சேஞ்ச் எவ்ரி திங், ஸோ ஒன்லி ஐ பிகேம் லைக் திஸ் அப்படின்னு அவர் ரிப்ளை கொடுக்குறாரு. அண்ட் நியூயார்க்கில் உனக்கு என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சு, உன்னோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பாப் வந்து அந்த டால் மேன் கிட்டே கேட்குறாரு. அதுக்கு அந்த டால் மேன் என்ன ரிப்ளை பண்ணுறாங்கன்னா, மாட்ரேட்டான ஒரு லைஃப் ஸ்டைல் எனக்கு இருக்குது, அண்ட் நான் வந்து ஒரு சிட்டி டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஒர்க்கில் இருக்கேன், ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். Then the two men started up the street arm in arm. That means அப்படியே கையை கோர்த்துட்டு அந்த 2 ஃப்ரெண்ட்ஸும் என்ன பண்ணுறாங்க, அப்படியே வாக் பண்ணி போயிட்டே நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ண அந்த டேஸ் அங்கே நம்ம இங்கே எந்தெந்த பிளேஸ் எல்லாம் நம்ம வந்து இங்கே விளையாண்டோம் அந்த பிளேஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு அதில் என்னென்ன சேஞ்சஸ் வந்திருக்கோ அதை எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் போகலாம் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா, அந்த டால் மேன் வந்து சொல்கிறாரு. 2 பேரும் அந்த கை கோர்த்துட்டு வாக் பண்ணி அப்படியே போயிட்டுருக்காங்க. அப்போ பாப் என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்க, ஹீஸ் டெல்லிங் அபவுட் ஹஸ் வெஸ்ட் லைஃப். ரொம்ப நேரம் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்க, நான் அப்படி இருந்தேன் இப்படி இருக்கேன், எனக்கு இந்த மாதிரி பிஸ்னஸ், நான் வந்து இவ்வளோ ரிச்சாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீஸ் ஷோயிங் த திங் விச் ஹீ இஸ் ஹேவிங். ஸோ பாப் தன்னோட லைஃப் ஸ்டைல் பற்றி ரொம்ப ப்ரைடாக சொல்லிட்டு வர்றதை அந்த டால் மேன் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா, ஹீ இஸ் லிசனிங் இன் அன் இன்ட்ரெஸ்டிங் வே. They saw one drugstore with light. When they came into the glare, each of them looked at their face. ஸோ அந்த மெடிக்கல் ஷாப்பில் இருக்கிற அந்த லைட் வெளிச்சத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, வாக் பண்ணி போகும்போது இந்த பாப் இருக்கார் இல்லையா, அவர் வந்து அந்த டால் மேனோட ஃபேஸை பார்க்குறக்கான சான்ஸ் கிடைக்குது. அது வரைக்கும் டார்க்காக இருந்ததுனால அவரோட ஃபேஸ் வந்து கரெக்டாக பார்க்க முடியல. ஸோ அதில் பார்த்த உடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, he removed his hand from the tall man's hand.
பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா யூ ஆர் நாட் ஜிம்மி வெல்ஸ் அப்படின்னு அவர் வந்து அங்கே கத்துறாரு. அண்ட் 20 இயர்ஸில் வந்து இது வந்து ஒரு லாங் டைம் தான். பட் அதில் வந்து ஒரு பர்சன் வந்து என்ன பண்ணியிருக்க முடியாது, ஹைட் ஆனதை வேணால் நான் அக்செப்ட் பண்ணியிருந்திருப்பேன், பட் ஒரு பர்சனோட நோஸ் சேஞ்ச் ஆகிறது இம்பாசிபிள் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீ ஜிம்மி வெல்ஸே கிடையாது, ஏன்னா அவரோட நோஸ் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் அப்படின்றாரு. அதை கேட்டோன்னே அந்த டால்மேன் என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்க 20 இயர்ஸ் அப்படின்ற இந்த டைம் என்ன பண்ணும், இட்ஸ் சம்டைம்ஸ் சேஞ்சஸ் அ குட் மேன் இன்டு அ பேட் ஒன். தட் வாஸ் ஹேப்பன் இன் யுவர் லைஃப். நீ எவ்வளோ ஒரு ஸ்டூடெண்ட்டாகவும் என் குட் ஃப்ரெண்டாகவும் என் குட் பர்சனாகவும் நியூயார்க்கில் இருக்கையில் இருந்த, பட் இப்போ எப்படி இருக்க அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. யூ ஆர் அண்டர் அரெஸ்ட், யூ ஹவ் பீன் அண்டர் அரெஸ்ட் ஃபார் 10 minutes அப்படின்னு அந்த டால்மேன் சொல்கிறாரு. Silky Bob, you are the most wanted accused in Chicago. Police. We received a mail from Chicago Police Department that you are traveling here and they sent a photo of you. ஸோ நீங்கள் இதிலேருந்து எஸ்கேப் ஆக முடியாது, நீங்கள் அமைதியாக என்ன பண்ணணும், ஸ்டேஷனுக்கு போகணும். ஏன்னா நீங்கள் வந்து சிக்காகோவில் ஒரு மோஸ்ட் வாண்டட் அக்யூஸ்டாக இருக்கீங்க அப்படின்றது எங்களுக்கு அங்கேருந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ மெயில் பண்ணிட்டாங்க, உங்களோட ஃபோட்டோகிராஃப்லேருந்து நாங்கள் ரிசீவ் பண்ணிட்டோம். நீங்கள் இப்போ 10 minutes வந்து அரெஸ்ட்டில் தான் இருக்கீங்க அப்படின்னு அந்த டால்மேன் சொல்கிறாரு. அந்த டால்மேன் ஆக்சுவலாக வந்து யார் அப்படின்னா அவர் என்னது போலீஸ் ஆஃபீஸர். அவர் வந்து பாபோட க்ளோஸ் ஃப்ரெண்டான ஜிம்மி வெல்ஸ் கிடையாது. அப்போது அவர் இன்னொரு விஷயத்தையும் ரிவீல் பண்ணுறாரு. என்ன அப்படின்னா, பிஃபோர் கோயிங் டு த ஸ்டேஷன் யூ ஹாவ் டு see one letter. It was written by Jimmy Wells, your close friend அப்படின்னு சொல்கிறாரு. அந்த லெட்டர் ரிசீவ் பண்ண உடனே பாப் வந்து அதை ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்படி ரீட் பண்ணும்போது அவருக்கு ஃபர்ஸ்ட் எந்த இமோஷனும் இல்லை, பட் லாஸ்ட்டாக வந்து அப்படியே அவரோட ஹேண்டெல்லாம் ஷிவர் ஆகுது. ஸோ அந்த லெட்டரில் என்ன இருந்துச்சு அப்படின்னா, ஜிம்மி வெல்ஸ் வந்து பாப் கிட்ட சொல்கிற மாதிரி இருந்துச்சு. டியர் ஃப்ரெண்ட் பாப், நான் வந்து கரெக்டான ஃபிக்ஸ் பண்ண அப்பாயின்மெண்ட் அந்த எக்ரிமெண்ட் டைமில் உன்னை மீட் பண்ணேன். 10 o'clock அப்படின்ற டைமில் நான் உன்னை மீட் பண்ணேன். அப்போது நீ உன்னோட சிகரை லிட் பண்ணும்போது உன்னோட ஃபேஸை பார்த்தேன். உன் ஃபேஸ் பார்த்தோன்னே நான் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன், அதாவது நீ வந்து ஒரு அக்யூஸ்ட் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். ஆஸ் அ ஃப்ரெண்டாக அந்த இடத்துல உன்னை வந்து நான் வந்து அரெஸ்ட் பண்ண முடியாது, அது நான் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு செய்கிற ஒரு துரோகம் மாதிரி. ஸோ ஒன்லி ஐ சென்ட் அனதர் போலீஸ்மேன் டு அரெஸ்ட் யூ. ஏன்னா என் டியூட்டிலையும் நான் கரெக்டாக இருக்கணும், நான் எனக்குன்னு இருக்கிற அந்த பிரின்சிபல்ஸ் அந்த லாயல்ட்டி இதை நான் சேவ் பண்ணணும். பட் அதே டைமில் நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஷிப்க்கும் வந்துட்டு ரொம்ப லாயலாக இருக்கணும். அதனால் உன்னை அரெஸ்ட் பண்ண முடியலை அப்படின்றதுக்காக நான் வந்து என்னோடய டியூட்டியிலேருந்து நான் விலக முடியாது. ஸோ நான் வேறு ஒரு போலீஸ் ஆஃபீஸரை சென்ட் பண்ணி உன்னை அரெஸ்ட் பண்ண வச்சேன் அப்படின்றதும், நம்ம ஃபிக்ஸ் பண்ண அப்பாயின்மெண்ட் டைமில் நான் உன்னை மீட் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கே நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது நீ எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணி வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக வந்து அப்படின்றது நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். ஸோ அதே மாதிரி ஒரு சின்சியர் போலீஸ் ஆஃபீஸராக ஒரு அக்யூஸ்டை என்னால் வந்து என்ன பண்ண முடியாது, விட முடியாது. அதனால் நான் வந்து இன்னொரு போலீஸ் மேனை சென்ட் பண்ணி இப்போ ஒன்று அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற உண்மையை ரிவீல் பண்ணுறாரு. தட்ஸ் ஆல் அபவுட் த ஸ்டோரி. ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டோரியில் ஃபர்ஸ்ட்டாக இன்ட்ரடியூஸ் ஆனவர் தான் ஜிம்மி வெல்ஸு. அவரோட அந்த ரோந்து பணியில் இருந்தார் இல்லையா, ஸோ அவர் தான் ஜிம்மி வெல்ஸு. அவர் வந்து என்ன அப்படின்னாக்க ஃபர்ஸ்ட்டாக பாபை மீட் பண்ணிடுறாரு. அப்போது பாபோட ஃபேஸையும் அவர் வந்து அந்த சிகர் லிட் பானையில் பார்த்துருக்காரு. ஸோ அப்போது அவர் என்ன ஐடென்டிஃபை பண்ணிடுறாரு அப்படின்னாக்கா, இவரோட இந்த ஃபேஸ் வந்து 20 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்க்குற ஃபேஸ் இல்லையா, என்ன அப்படின்னா சிகாகோவில் மோஸ்ட் வாண்டடான ஒரு அக்யூஸ்ட் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாரு. ஸோ இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை இங்கே வந்து சொல்ல வேணாம், நான் ஃப்ரெண்டுன்னு இன்ட்ரடியூஸ் ஆக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் இன்னொரு போலீஸ் ஆஃபீஸரை சென்ட் பண்ணி அவரை அரெஸ்ட் பண்ண வைக்கிறாரு. ஸோ 20 இயர்ஸ்க்கு முன்னாடி ஜிம்மி வெல்ஸும் பாபும் குட் ஃப்ரெண்ட்ஸாகவும் குட் பர்சனாகவும் இருந்திருக்காங்க. ஆனால் 20 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்களோட லைஃப் ஸ்டைல் என்ன பண்ணியிருக்கு, அவங்களோட சிச்சுவேஷன் அண்ட் அவங்களோட என்விரான்மெண்ட்
இதெல்லாம் வந்து அவங்கள 2 டிஃப்ரெண்ட் பர்சன்ஸாக சேஞ்ச் பண்ணியிருக்கு. ஜிம்மி வெல்ஸ் ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஷனில் ஒரு குட் ஜாபில் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் இப்போவும் ஆனஸ்டாகவும் லாயலாகவும் இருக்கார், ஒரு கண்டென்ட்மெண்ட் லைஃப்பில் இருக்கார். வெரஸ் பாப் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா சொஃபஸ்டிகேஷன் வேணும்னு சொல்லிட்டு ஒரு சேலஞ்சிங்கான பிளேஸில் போயிட்டு அவர் அப்படியே வந்து கரப்ஷன் அந்த மாதிரியும் ஸ்மக்லிங் அந்த மாதிரியான விஷயத்துலலாம் இன்வால்வ் ஆகி நிறைய அந்த மணி பேஸ்டாக அவர் இருந்ததுனால அவர் ஒரு பேட் பர்சனாக இங்கே நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இதுதான் டைம் கேன் சேஞ்ச் அஸ். இந்த டைம் அப்படின்றது நம்ம லைஃப்பில் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அது வந்து நம்ம லைஃப்பை வந்து எப்படி வேணால் சேஞ்ச் பண்ணும் அப்படின்றது இந்த ஸ்டோரியில் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற ஒரு மாரலாக இருக்குது. Is it clear, students? I hope you all understand. Thank you.